வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கதை சக்கரவர்த்தி திருமகள். வாங்க கதையை தொடர்வோம். அடுத்த நாள் போட்டி ஆரம்பிக்குது. அரசவை கூடுது. ராஜாவும் வர்றார். அந்த போட்டியை பாக்குறதுக்கு ஒரு திரை மறைவுல இருந்து இளவரசியும் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் துர்காவும் உட்கார்ந்துருக்காங்க. போட்டியை பத்தி தளபதி விளக்குறார். ஃபர்ஸ்ட் போட்டி கலை போட்டி. இதுல பல இடங்களுக்கு போய் பரிசு பெற்ற ஒரு பெரிய ஸ்காலர், அவரோட பேர் சொக்கன். அவர் பாட்டாலேயே கொஸ்டின் கேட்பார். அதுக்கு அந்த போட்டியாளர் பாட்டாலேயே பதில் சொல்லணும். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் நம்ம ஹீரோ. ஸோ சொக்கனும் பாட்டிலேயே கேள்வி கேட்கிறாரு. அதுக்கெல்லாம் சளைக்காம நம்ம ஹீரோ பாட்டிலேயே பதில் சொல்றாரு. அதுக்கப்புறமா ஹீரோ கேட்கிற கேள்விக்கு சொக்கனால பதில் சொல்ல முடியாம போயிடுது. ஸோ அதனால அந்த போட்டியில நம்ம ஹீரோ ஜெயித்துடுறாரு. ஜெயித்ததை கேட்டதும் ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, ஹீரோவை பார்த்த துர்காவுக்கும் அவரை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி பார்த்த உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ துர்காவோட மனசாட்சி அவளை எச்சரிக்குது. நீயோ ஒரு அடிமை பெண். உதயசூரியன் இளவரசிக்காக போட்டி போட வந்திருக்காரு. இளவரசியும் இளவரசனை விரும்புற மாதிரி இருக்குது. இந்த நிலையில எப்படி உன்னால அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இப்படி எவ்வளவோ மனசாட்சி அவளுக்கு சொல்லி பாக்குது. ஆனா அதை கேட்கிற மனநிலையில துர்கா இல்லவே இல்லை. நான் அவர் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு கிட்டத்தட்ட சபதம் போடாத குறைய அவன் மனசுல முடிவு பண்றா. அந்த சமயத்துல அவளோட அண்ணன் ஆனந்தரங்கம் அங்க உள்ள வராரு. ஸோ அண்ணன் கிட்ட சொல்றா, எவ்வளோ காலம் நம்ம இப்படி அடிமையாவே வாழ்றது, நம்மளும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேணாமா அப்படின்னு ஆசை காட்டுறா. அதுக்கு அண்ணன் சொல்றாரு, அதை எப்படிமா முடியும், நம்ம விதி இப்படி, அதை எப்படி நம்ம மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு அவ சொல்றா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நம்மளால நல்லா வாழ முடியும் அப்படின்னு சொல்றா. ஸோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும் போது அந்த சைட்ல போட்டியில தோத்த சொக்கன் ஒரு சபதம் வச்சிருந்திருக்காரு. அதாவது போட்டியில தோத்துட்டா ஒரு பக்கம் மீசையை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சபதம் வச்சிருந்திருக்காரு. அந்த சபதம் படி ஒரு பக்கம் மீசையை எடுத்துட்டு தன் வாங்கிய பட்டம் பதக்கம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உதயசூரியன் கிட்ட போறாரு. அவரோட காலடியில வச்சுட்டு இது எல்லாம் ஏத்துக்குங்க தம்பி அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு இளவரசர் அவசர அவசரமா, சேச்சே அதெல்லாம் தப்புங்க, நீங்க ரொம்ப திறமசாலி, நீங்க என் கூட எப்பயுமே இருக்கணும், அதுதான் நான் விரும்புறேன், எனக்கு மற்றபடி வேற எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையா அதை வேணான்னு மறுத்துடுறாரு. இப்படி போயிட்டு மியூசிக்கை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம சொக்கன் சொல்றாரு, ஒரு ராகம் மூலம் ஒன்னொன்னு பண்ணலாம், ஒரு ராகம் வாசிச்சா அந்த மோகினியே வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே இதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே அதை நம்ம இளவரசர், நீங்க வாசிங்க பார்க்கலாம், மோகினி வரதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. உடனே இல்ல அதெல்லாம் நான் வாசிக்க மாட்டேன், அது மோகினி வந்துருச்சுன்னா அப்புறம் நான் தாளத்தை நிறுத்தாம வாசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு பயப்படுறாரு. உடனே நான் இருக்கேன்ல அண்ணா, நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி, இவ்வளவு தூரம் நம்ம இளவரசர் கேட்கிறாரே அப்படிங்கிறதுக்காக நம்ம சொக்கன் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்துல அந்த அறைக்குள்ள நம்ம இளவரசி வர்றாங்க, உள்ள வராங்க. இதை பார்த்தோன்னா சொக்கனுக்கு பயம் தாங்க முடியல. மோகினி தான் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆப்வியஸ்லி ரொம்ப அழகா இருந்தாங்க, ரைட்? ஸோ அந்த அவங்க அழகை பார்த்து மோகினி அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம சொக்கன். ஸோ அப்போனே உள்ள வந்த ஹீரோயினை பார்த்து நம்ம ஹீரோ கேட்கிறாரு, யாருமா நீ அப்படின்னு கேட்டோடனே நான் இவங்க இன்னொரு போய் சொல்றாங்க, என்னோட பேர் மோகினி அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்ச நஞ்ச இருந்த பயமும் தலைக்கேறிடுச்சு நம்ம சொக்கனுக்கு. தாளத்தை தட்டிக்கிட்டே அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. ஸோ அவர் வெளியே போனதுக்கு அப்புறமா அந்த ரூம்ல ஹீரோவும் மீன்ஸ் இளவரசனும் இளவரசியும் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அப்போ கேட்குறாங்க, யாருமா நீ? உடனே நம்ம ஹீரோ கேட்குறாரு, எதுக்காகமா வந்த, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோடனே அவர் சொல்றாரு, நேற்று நீங்க காப்பாத்துனீங்க இல்லைங்களா, அவரோட தங்கச்சினா அப்படின்னு சொல்றாரு. என் பேர் மோகினி அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஓ, நீங்க குமரி நாட்டு இளவரசியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, அதெல்லாம் இல்லைங்க, குமரி நாட்டு இளவரசரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அது என்னோட அண்ணா சும்மா ஒரு கதையை கட்டியிருக்கான், நாங்க இந்த நாட்டில் உள்ள ஒரு ரத்ன வியாபாரி தான், நேற்று நீங்க என்னோட அண்ணனை காப்பாத்தினதுக்காக நன்றி தெரிவிக்கிறதுக்காக ஒரு ரத்தினத்தை பரிசா கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரத்தின மாலை மாதிரி, லைக் ஒரு நெக்லஸ் மாதிரி உள்ளதை நம்ம ஹீரோவுக்கு கொடுக்குறாங்க. ஹீரோவுக்கு ஹீரோயினை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் நம்ம வச்சுக்கலாம். சரி, அப்ப நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க நம்ம இளவரசி. உடனே அவசர அவசரமா அவங்க பின்னாடியே போய், உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு நம்ம ஹீரோ. எங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே மோகினி அப்படின்னு சொல்லி அவங்க பேரை சொன்னாங்க, அவங்க அழகுல மறந்துட்டாரு போல இருக்கு நம்ம ஹீரோ. அதுக்கு நம்ம ஹீரோயின், ஏன் என்னோட பேரை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களுக்கும் உங்கள் பேர் சொன்னதை மறந்துட்டாங்க போல இருக்கு. சரியான ஜோடி தாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ பதில் சொல்கிறாங்க, ஊர் பேர் தெரியாதவங்ககிட்ட இருந்து நான் அன்பளிப்பெல்லாம் வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின், ஓ அப்படியா, என்னோட பேர் மோகினி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, உன்னோட அண்ணன் பெரிய முட்டாள், இவ்வளோ அழகான ஒரு தங்கச்சி இருக்கிறத முதலே சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய ஐஸை வைக்கிறாங்க.
ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் அரண்மனைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க பின்னாடியே போய் அரண்மனைக்கு எதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் ராஜகுமாரியோட தோழி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஆளுக்கு ஒரு 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 புது ஐடியா வருது. அப்படியா ராஜகுமாரி எப்படி அப்படின்னு சொல்லி ராஜகுமாரியை பற்றி இவங்ககிட்டயே அவர் விசாரிக்கிறாரு. ஒரே டைமில் 2 பேருக்கு ரூட்டு போடுறாரு பார்த்தீங்களாங்க நம்ம ஆளு. உடனே அதுக்கு நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கும் ஒரு படி மேலே அவங்க சொல்கிறாங்க, அவங்களும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரகசியத்தை உடைக்கிறாங்க. உடனே இளவரசருக்கு ஆச்சரியத்தோட, அப்படியா ஏமா அவங்களோட குணநலத்தை பற்றி கேட்டால் நீ பொண்ணுன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சலிச்சுக்கிறாரு. உடனே ஹீரோயின் நம்ம ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப சோகமாக முகத்தை வச்சுக்கிட்டு, அதை ஏன் கேட்குறீங்க, அது ஒரு பேய், பூதம், பிசாசு அப்படின்னு சொல்லி அளந்து விடுறாங்க. நம்ம ஹீரோ அதை நம்பலை. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஹீரோயினுக்கு வந்து ஒரு கோவம் ஆயிடுச்சு. என்னங்க போனால் போகுதுன்னு உங்களுக்கு பாவம் பார்த்து உண்மையாக சொன்னால் நான் சொல்கிறதே நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லிச்சுக்கிறாங்க அவங்க அந்த சைட்லேருந்து. சொல்லிட்டு சரி அவங்க கிளம்புறாங்க. ஸோ கிளம்பும் போது பின்னாடியே போய், ஏமா கொஞ்சமாக உன்னை டீஸ் பண்ணாலே நீ கோவப்படுறியே, பெரிய கோவக்காரியாக இருக்கியே அப்படின்னு சொல்லி 2 சிரிச்சு மீன்ஸ் கிட்ட கொஞ்சம் ஃப்ளட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க இளவரசிக்கு அவங்க வந்த காரியமே ஞாபகம் வருது. ஸோ செகண்ட் போட்டியை பற்றி அவங்க வந்து சொல்ல வர்றாங்க. உடனே ஹீரோ அதுக்கு சொல்கிறாரு, இல்லை அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் என்னோட முயற்சியில் ஜெயித்தாதான் அது எனக்கு வெற்றி அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னாலும் அவர் ஹீரோ பார்த்தீங்களா. என்னங்க கதை சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கா. மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகளில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.